டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு கிராமத்துல லட்சுமின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் பேரு முருகன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிம்பிளான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. முருகன் ஒரு கூலி தொழிலாளி. தினமும் ஒரு கூலி வேலை செஞ்சு அந்த வருமானத்துல அந்த குடும்பத்தை ஓட்டுறாருங்க. லட்சுமி வீட்டுல டைலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு லட்சுமிங்கிறவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த நியூஸ் கேட்ட முருகன் லிட்ரலா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அழுதுகிட்டே சொல்றாரு, கடவுளே, இவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், இப்பதான் எங்களுக்கு குழந்தைங்கிற ஒரு வரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராது. அந்த குழந்தைய அவ்வளவு கான்பிடென்ட்டா நம்பிட்டு இருக்காங்க. இப்படியே 9 மாசம் போயிடுது. 9 மாசம் கழிச்ச உடனே லட்சுமிக்கு ஒரு நாள் மிட் நைட்ல டெலிவரி பெயின் ரொம்ப அதிகமாயிடுது. முருகன் ரொம்ப பேனிக் ஆயிட்டான். என்ன செய்யறதுனே தெரியல. அந்த சின்ன கிராமத்துல 30 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முருகன் என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வராரு. லட்சுமி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே முருகன் உடனே அப்படி கையை பிடிச்சிட்டு, என்னைக்கா இருந்தாலும் நான் அவன் கூட இருப்பேன், என்னைக்கு நீ பயப்படாத, நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாருங்க. ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு முருகன் ஹாஸ்பிட்டலை நோக்கி நேராக போயிட்டே இருக்காரு. 5 டாக்டர் சூழ்ந்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏற்றி ஐசியூ வார்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. முருகன் அவுட் சைட்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முருகன் ரொம்ப பயந்துகிட்டே வாசல்ல உட்காந்தாங்க. ஐசியூ வார்டு வாசல்ல யாரை பார்த்தாலுமே கடல் மாதிரி தான் தெரியும். டைம் ஸ்லோவா போயிட்டே இருக்கு. 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. அப்புறம் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் வெளில வந்தாங்க. முருகன் உடனே இம்மிடியேட்டா கேட்கறான், டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, இப்ப நார்மலா இருக்காங்களா என்னன்னு ஒரு பயத்தோட தான் கேட்கறான். டாக்டர் கொஞ்சம் சீரியஸா சொல்றாருங்க, பேபியை சேவ் பண்ண முடியும், ஆனா அம்மா லைஃப் ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு. முருகனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்ன பண்றது தெரியுது, அழுதுகிட்டே இருக்காரு முருகன். டாக்டர் சொல்றாரு, எனக்கு ஒரு சீரியஸான டிசிஷன் வேணும் அப்படின்னு சொன்னோடனே முருகன் டக்குன்னு, எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம், எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இன்சைட்ல ஐசியூ வார்டுக்குள்ள லட்சுமிகிட்ட கேட்டப்போ, எனக்கு என் குழந்தைய காப்பாத்திருங்க, எங்களுடைய 8 வருஷ கனவு இது, அதனால என் குழந்தைய காப்பாத்திருங்க, நான் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை டாக்டர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி யோசனை பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ள போறாரு. தீவிர சிகிச்சை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில ரொம்ப அவுட் சைட்ல பதட்டமா அழுதுகிட்டே இருக்காரு முருகன். என்ன செய்யறதுனே தெரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு முருகன் காதுல ஒரு பேபி அலற சவுண்டு கேக்குது. உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். லிட்டரலா அவனோட பயம் இருந்துகிட்டே இருக்கு, லட்சுமிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு. டாக்டர் அப்படியே ஸ்லோவா வெளில வராரு. உடனே கண்ணீர் மல்க அப்படியே கேட்டுட்டே இருக்கான், லட்சுமிக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஸ்லோவா சொல்றாரு, பேபி சேஃப் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இவனுக்கு ஒரே மாதிரி அழுக வந்துருச்சு. என்ன செய்யறது டாக்டர், அப்போ லட்சுமிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டப்ப ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டாரு. லக்ஷ்மியும் சேஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அதை சொல்றாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு ரிலீஃபா ஆயிட்டான். ஆனா அவன் நெஞ்சுக்குள்ள அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டுன்னு உள்றப்போ சொல்ற டாக்டர் முருகன் டக்குன்னு ஒரு ரூமுக்கு ஓடி போய் லட்சுமியை பார்க்கறான். லட்சுமி ரொம்ப டயர்டா அப்படியே அந்த பேபி பக்கத்துல படுத்திருக்காங்க. முருகன் பார்த்துட்டு கேட்கிறான், நீ எப்படி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுன அப்படின்னு கேட்டோடனே லட்சுமி அந்த வீக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன், எனக்கு எப்படியுமே குழந்தை பிறந்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு 2 பேரும் ரொம்ப எமோஷனலா அந்த இடத்துல பாண்ட் ஆகுறாங்க. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா லவ்வுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாதுங்க. ஒரு அம்மாவுக்கு தன்னோட உயிரை விட தன்னோட பிள்ளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஃபேமிலிக்கு சாக்ரிஃபைஸ் தாங்க ரியல் லவ். வேர்ட்ஸால நம்ம சொல்லிடலாம், ஆனா தியாகம் தான் அதை ப்ரூஃப் பண்ணும். லைஃப்ல கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய ஹோப்பை மட்டும் என்னைக்கும் விடக்கூடாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். முருகன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ் பண்ணிட்டான். எங்க நம்மளை விட்டு போயிடுவாளோ லட்சுமி அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தான். குழந்தை பிறக்குன்னு கேட்டோடனே அவன் டக்குன்னு லட்சுமி அப்படிங்கிற ஒரு இது அந்த பாண்டுக்குள்ள அவன் கேட்கிறான், இந்த கணவன் மனைவி பாண்ட்ல. ஆனா உள்ள இருந்த இன்சைட்ல சொன்ன அம்மா டாக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு குழந்தை முக்கியம், குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களுடைய லவ்வுக்காகவே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இவங்க 8 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த குழந்தையும் அவங்களோட சேர்த்து வச்சிருக்காங்க.
இன்னைக்கே வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேங்க்ஸ்மா அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி நீங்க பிறந்தது ஒரு சம்பவம் இல்லை, அது சரித்திர கதையே எப்படின்னு நீங்களே உங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களுக்காக நான் பேச ரெடியா இருக்கேன். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.